Hello everyone, welcome to our channel My Dream. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினாக்கா ஒரு அருமையான வெயிலுக்கு இதமான குல்ஃபி எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வீட்ல இருக்க இன்கிரிடியன்ட்ஸ் வச்சே குல்ஃபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முக்கியமான விஷயமா நமக்கு தேவை ஃபுல் க்ரீம் மில்க். ஃபுல் க்ரீம் மில்க் கிடைச்சதுன்னா ரொம்ப திக்காகவும் ரொம்ப டெலிஷியஸாகவும் உங்கள் குல்ஃபி உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களோட குல்ஃபி க்ரீமியாக வரணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல். இது மட்டும் இருந்தால் போதும். இது இல்லாமல் பாக்கி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். என்னென்னு சொல்கிறேன். முந்திரி ஒரு 3/4 கப், அதே கப் அளவு 1/2 கப் நான் பாதாம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் பெரிய கப் அளவு சுகர் எல்லாமே உங்களோட தேவைக்கேற்ப. நீங்கள் வந்து ரொம்ப இனிப்பு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். இல்லை இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பில் ஒரு 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏலக்காய் எடுத்துக்கலாம். நான் இப்போது 6லேருந்து 7 ஏலக்காய் எடுத்திருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி குல்ஃபி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது அந்த பாலை கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அப்படியே கட் பண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அது பால் நல்லா காஞ்சு அதே மாதிரி நல்லா கொதிச்சு ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி அது பாலோட திக்னஸ் பொறுத்து நல்லா கொதித்து சுண்டி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சுகர் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த சுகரை வந்து இப்போது மிக்சியில் போட்டு நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். பவுடர் பண்ணி வைக்கிறது தான் பெஸ்ட் என்ன கேட்டால். அப்போ தான் உங்களோட குல்ஃபியோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா க்ரீமியாகவும் டெக்ஸ்சராகவும் வரும். அதுக்காக நான் இப்போ பவுடர் பண்ணி வைக்க போகிறேன். நம்மளோட பால் சுண்டு வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். பால் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்படி நல்லா கொதிச்சு வர கிளறி விட்டுட்டே இருக்கணும். அந்த சைடில் கட்டுற ஆடையெல்லாம் எடுத்து விட்டுட்டே இருந்தால் தான் பால் நல்லா திக்காக நல்லா க்ரீமியாக வரும். ஸோ ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். பால் நல்லா சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எங்கள் குட்டி தங்கம் கொட்டாய் விடுறாரு. அந்த சவுண்டும் கேட்டுச்சுன்னா மன்னிச்சிடுங்க. இல்லை என்ஜாய் பண்ணுறவங்க என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பால் ரொம்பவே சுண்டி இருக்குது. பாதியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்லா பால் சுண்டி வந்துட்டுருக்கு. மேலே நல்லா ஆடை திரண்டு வந்துட்டுருக்கு. ஆடை திரண்டு தான் நம்ம பால் வந்து ரொம்ப திக்காகவும் க்ரீமாகவும் வரும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். சைடில் வர ஆடையெல்லாம் இப்படி எடுத்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் பாலோட இந்த மலாய்னா என்ன அப்படின்னா இதுதான். இது வந்து மலாய் குல்ஃபின்னு கூட சொல்லலாம். மலாய் குல்ஃபியும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் ஈஸியாக இப்படி டேஸ்டியாக குல்ஃபி செஞ்சு கொடுக்குறது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நம்ம கடையில் இதுவும் யூஸ் பண்ணி செய்கிற குல்ஃபிஸ் எல்லாமே வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இவ்வளோ டேஸ்டான குல்ஃபி நம்ம வீட்டிலேயே செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் உங்கள் குல்ஃபி. இங்கே பாருங்கள், ஆடை திரண்டு வந்துட்டுருக்கு. பால் நல்லா கொதித்து சுண்டிகிட்ருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் பால் எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நீங்களே பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பாலை நல்லா திக்கானதுக்கப்புறம் இதில் நம்ம சுகர் பவுட்ரு பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சுகர் வந்து நான் இப்போது நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சுகரையும் அதில் கொஞ்சம் நேரம் கழித்து ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். பால் இன்னும் நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரும் நான் கொஞ்சம் கேஷ்யூநட் பாதாம் காமிச்சேன் இல்லையா, அதை வந்து நான் பாதி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடரும் இதில் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். 3/4 அளவுக்கு நான் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். கேஷ்யூநட் அண்ட் பாதாம் கொஞ்சம் குறக்குறன்னு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடிக்கிறதுக்கு நிறைய கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு பாதாமை உள்ளே போட்டுக்கிறேன். இதெல்லாம் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கட்டி சேர்ந்துற போது நல்லா கலந்து நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் இன்னும் நல்லா வேகும் பாலில். இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா பாலில் வேகணும். அப்புறம் இப்போ நான் பவுடர் சொன்னேன் இல்லையா, சுகர் பவுடர், அதுவும் இப்போ நான் தேவையான அளவு சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக கொட்டி கலந்து விடுங்க. அப்போ தான் லம்ப் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக க்ரீமியாக கிடைக்கணும் இல்லையா. லம்ப் இருந்ததுன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கும். கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க. நான் பாதி போட்டு கலந்துட்டுருக்குறேன்.
இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான். அதுக்கப்புறமா சுகரோட டேஸ்ட் பார்த்துட்டு சுகர் போதுமா இல்லை இன்னும் வேணுமான்னு பார்த்துட்டு நான் வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். போதும்னு நினைக்கிறேன். இப்போவே பாலோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்குது. நல்ல ஒரு எல்லோ கலர் கிடச்சிருக்கு, ஒரு லைட் எல்லோ கலர். ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்வீட்னஸ் பார்த்துட்டு நீங்கள் வேணுங்கிற ஸ்வீட் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஃபைனலாக குல்ஃபி மோல்லையோ இல்லை டம்ளர்லேயோ ஊற்றும் போது நான் வந்து இதை அது கூட மிக்ஸ் பண்ணிப்பேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் கடிக்கிறதுக்கு. இதுக்குள்ளே போட்டிருக்கிறது எல்லாமே வெந்து போயிடும் இல்லையா, அதனால் இதை நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். குல்ஃபி வந்து ஃபைனலாக ஊற்றும் போது போடுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பால் வந்து நல்லா பாயில் ஆகி இன்னும் திக்காகும். இந்த பாதாம் முந்திரியோட பவுடர்லாம் சேர்த்துருக்கனால பால் நல்லா திக்காகி கொஞ்சம் குழம்பு மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் இன்னொரு 5 மினிட்ஸ் கழித்து ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி உள்ளே சேர்த்துக்க போகிறேன். கேஷ்யூநட் பவுடர்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க இடையில. ஏன்னா கட்டி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதே மாதிரி அடி பிடிக்கும். அதனால் பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா திக்காகும். ஏலக்காயோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் 4 ஏலக்காய் மட்டும் தட்டி எடுத்திருக்கேன். அதோட ஸ்கின் எடுக்கல, அவ்வளோ இருக்க சீட் மட்டும் லைட்டாக தட்டி எடுத்திருக்கேன். இப்போ நான் அதையும் இது கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். சீக்கிரமாக திக்காயிரும் மில்க்கு. நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு இடையில கலக்கிட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேம் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. மறுபடியும் ஹை ஃப்ளேம் வைங்க. அப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக திக்காகும். உங்களுக்கு கேஸ் வேஸ்ட் ஆகிற மாதிரி தெரியாது, ரொம்ப டைம் பிடிச்ச மாதிரியும் தெரியாது. ஒரு நாள் முன்னாடியே பண்ணி வச்சுருங்க. அதுதான் கெஸ்ட்டு வரப்போவோ இல்லை குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை முன்னாடியோ ஒரு நாள் முன்னாடியே பண்ணி வச்சுட்டா நீங்கள் வந்து ஈஸியாக அப்போ வந்து எடுத்து கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு குழந்தைங்க சாப்பிடும்போது ஐயோ இவ்வளோ நேரம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ ஒரு 1 hour 1.5 hour ஆகும். அப்படின்னா நீங்கள் முன்னத்து நாளே பண்ணி எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா பால் திக்காயிடுச்சு, நல்ல கன்சிஸ்டன்சி மாறி நல்லா குழன்னு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி பால் நல்லா ஆற விடணும். ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா பாலை ஆற விட்டுடலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி பால் எடுத்து கீழே வைக்க போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பால் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துச்சு. நல்லா திக்காக க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா குழன்னு இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது வந்து ஆப்ஷனல். நீங்கள் வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் இதில் ஒரு 100 கிராம் அளவு மில்கி மிஸ்டோட ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தது. ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணால் உங்களோட குல்ஃபி வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கும், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னால் எப்படி சொல்கிறது, இதுக்கு மேலே வேர்ட்ஸ் என்கிட்ட இல்லை சொல்கிறதுக்கு. ஸோ நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து அதில் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து 100 கிராம் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து லம்ப் எதுவுமே இல்லாமல், அதாவது ஃப்ரெஷ் க்ரீமையும் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அதே கன்சிஸ்டன்சிலேருந்து கொஞ்சம் மட்டும் லூஸ் ஆகி கிடைக்கும். எதுக்கு அப்படின்னா இது ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ஒரு கன்சிஸ்டன்சி வந்து மெல்ட் ஆகி லைட்டாக லூஸ் ஆகும். அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அப்படியே மறுபடியும் குழம்பாட்டு தான் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்து இன்னும் டைட் ஆகிட்டே இருக்கும். அதனால் இப்போவே நல்லா ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன்
பாதாமையும் முந்திரியும் இது கூட சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி போட்டுறத நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுகர் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சுகர் எனக்கு ஓகேவா இருக்குது. சுகர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கம்மியானது அளவு தான். ஸோ நான் குல்ஃபி தானே ஐஸ்கிரீம் காட்டி ஃப்ரீஸ் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாகும். ஸோ மறுபடியும் நான் ஒரு அரை ஸ்பூன், இந்த ஸ்பூனில் நான் அரை ஸ்பூன் அளவு மட்டும் மறுபடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். லம்ப் எதுவுமே இல்லை, நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் சூப்பராக குல்ஃபி ரெடி ஆகிருக்கு. இதை வந்து நம்ம மோல்டுலேயோ இல்லை டம்ளர்லேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 6 hours இல்லை ஓவர் நைட் செட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்த நாளைக்கு குல்ஃபி. இப்போ நான் அதில் டம்ளரில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் குல்ஃபி மோல்டு தான் யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை, எல்லாத்து வீட்லேயும் குல்ஃபி மோல்டு இருக்காது. ஸோ நம்ம டம்ளரில் இன்றைக்கி செட் பண்ணிக்கலாம். டம்ளரில் செட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு டம்ளராக எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. 5 கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். அது போக எனக்கு இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. அதை வந்து நான் இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். இதை வந்து பாட் குல்ஃபி மாதிரி நான் தனியாக ஐஸ்கிரீம் மாதிரி கூட எடுத்து கொடுத்துக்குவேன். இது வந்து குல்ஃபி மோல்டு மாதிரி செட் பண்ணியிருக்கேன். நான் பேலன்ஸ் இருக்கிறது ஃபுல்லாக இதில் ஊற்றிட்டு இதை எடுத்து அப்படியே நான் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். என்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குது, அதனால் நான் இதை வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். இதை வந்து அப்படியே வைக்கக்கூடாது. அலுமினியம் ஃபாயில் இருந்ததுன்னா நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லார் வீட்லேயும் அலுமினியம் ஃபாயில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் நான் அதை வந்து அப்படியே வைக்க போகிறேன். ஐஸ் ஒன்றும் ரொம்ப கிறிஸ்டலைஸ் ஆகாது. ஓவர் நைட் வைக்கிறேன். மீடியம் டெம்பரேச்சரில் தான் நான் வைக்க போகிறேன். அதனால் அது பர்ஃபெக்டாக தான் செட் ஆகும். ஒரு 1 hour கழித்து நீங்கள் ஐஸ் குச்சி எடுத்து நீங்கள் அதில் சொருகி வச்சுக்கலாம். அப்போது இது வந்து கொஞ்சம் கெட்டி ஆயிரும் இல்லையா, அதுக்கப்புறம் நீங்கள் சொருகினீங்க அப்படின்னா ஸ்டிக் நல்லா நிற்கும், இல்லைன்னா நிற்காது, வழிஞ்சு வழிஞ்சு விழுகும். அப்போ நீங்கள் மோல்டு வந்து ஃபுல்லாக செட் ஆனதுக்கப்புறம் கூட எடுத்து நைஃப் வச்சு ஒரு ஹோல் போட்டு, ஹோல் மீன்ஸ் அது நைஃபை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது கூட நீங்கள் அந்த ஸ்டிக்கை வைக்கிறேன்னா வச்சுக்கலாம். இப்போ நான் 1 hour ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஐஸ்கிரீம் குச்சி அதில் வைக்க போகிறேன். நம்ம செஞ்ச குல்ஃபி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. எந்த ஐஸும் கிறிஸ்டலைஸ் ஆகலை மேலே. ஆக்சுவலாக பார்த்தா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை நான் தண்ணியில் வச்சுட்டு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம செஞ்ச குல்ஃபி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. எந்த ஐஸும் கிறிஸ்டலைஸ் ஆகலை மேலே. ஆக்சுவலாக பார்த்தா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை நான் தண்ணியில் வச்சுட்டு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், தண்ணியில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா குல்ஃபி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நான் அதை வெளியில் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாகவும் க்ரீமியாகவும் இருக்கும். அவ்வளோ டெக்ஸ்சராக இருக்குது. மேலே நல்லா க்ரீமியாக இருக்குது. சூப்பராக இருக்குது குல்ஃபி. உங்களுக்கு லைட்டிங் சரியாக இல்லாதனால கொஞ்சம் அதோட கலர் தெரியல. ஆக்சுவலாக ஒரு எல்லோவிஷாக சூப்பராக இருக்குது குல்ஃபி. பார்க்குறதுக்கு கீழே லிக்விட் ஆகுது, சுட்டுது.